ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா? விஜய் டிவி ஆங்கர்ஸ் 2 பேர், பிரியங்கா, மணிமேகலை, அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதை தான் ஊரே பேசிகிட்ருக்கு இல்லைங்களா? அது என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க 2 பேர்த்துக்குள்ளே நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கோபம், சண்டை, ஏதோ ஒன்று, ஈகோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். நம்ம ஈகோன்னு கூட வச்சுக்கலாம். பிரியங்கா வந்து மணிமேகலை எதிரியாக நினைக்கிறாங்க, மணிமேகலை பிரியங்காவை எதிரியாக நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால இவங்க ஒரு பதிவு போட்டாங்க, பிரியங்கா ஒன்றும் போடலை, பட் மணிமேகலை போட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் பேசுகிறாங்க, பிரியங்கா அவர்களுக்கும் சப்போர்ட்டாக நிறைய பேர் பேசுகிறாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த பிரச்சனை எதிரி அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான ஒரு தீர்வான ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். முதலே சொல்லிட்டேன்னா நீங்கள் இதை கேட்க மாட்டீங்க, அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு போயிடுவீங்க. அதனால் எதிரி அப்படிங்கிறது ஜாதகத்தில் என்ன நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஜாதகர் யாரை எதிரியாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜாதகருடைய லக்ன பாவம் 8ஆம் பாவ தொடர்பில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து யாரையுமே சீக்கிரமாக நம்பவே மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போது இவங்களை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையிலேயே இருக்கனால அவங்களுக்கு வந்து அவங்களோட சீக்கிரமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியாது. கொஞ்சம் தள்ளி வச்சு அவங்கள முதல்ல எப்படி அவங்க அப்படின்னலாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க சேர்த்திக்குவாங்க. ஸோ 8ஆம் பாவ தொடர்பு அப்படின்னு இருக்கப்போ முதல்லையே ஒருத்தர் எதிரியாக தான் முதல்ல பார்ப்பாங்க. அவங்க கிளியர் ஆகணும், அவங்களுக்கு அவங்க இல்லைல்ல இவங்க நல்ல ஆட்கள் தான் அப்படின்னு கிளியர் ஆனால் தான் அதுக்கப்புறம் ஏற்றுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் லக்னத்தில் ஒரு 8 இருக்குது அப்படின்னா முதல் விஷயமே யாரையும் நண்பனாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நண்பனை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க எதிரி மாதிரி தான் பார்ப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல் 3ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ், 3ஆம் பாவம் அப்படிங்கிறது சிந்தனை திறன் அப்படின்னு சொல்கிறது. அங்கே ஒரு 8ஆம் பாவம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள், இவங்க எப்படி இருப்பாங்களோ, இவங்க யாராக இருப்பாங்களோ, இவங்களை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தனையினால் ஒரு தெளிவு வந்துச்சு அப்படின்னா தான் அவங்க வந்து அவங்கள நண்பர்களாக ஏற்றுக்குவாங்க. இல்லைன்னா வந்து அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிற ஒரு இதே வராது. ஓகேங்களா? அதே போல் 11ஆம் பாவம் அப்படின்றது, 11ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் நண்பர்கள் பாவம். அந்த 11ஆம் பாவம் ஒரு 8ஆம் பாவத்தை வச்சுருக்கு அப்படின்னா அவங்கள யாரையுமே அவங்களுக்கு இல்லை நட்பு அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு வராது. எல்லாத்தையுமே வந்து நட்பே இல்லாமல் சும்மா ஒரு பார்க்குறாங்க, ஒரு வார்த்தை பேசணும் அப்படிங்கிறக்காக ஒரு வார்த்தை பேசிட்டு போவாங்களே தவிர அவங்கள வந்து நட்பு ரீதியாக யாரையுமே அணுகவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ நட்பு இல்லை அப்படின்னாலே அங்கே பகை அப்படின்னு வந்துடுதா. அப்போ பகையாளிகள் யார் அப்படின்னா அவங்கெல்லாம் எதிரிகள் தான். ஸோ லக்ன பாவம், 3ஆம் பாவம், 11ஆம் பாவம், இந்த 3 பாவங்களையும் 8ஆம் பாவம் தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் முதல்ல எதிரிகளாக தான் அவங்களால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 5ஆம் பாவம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொஞ்சம் சரி அவங்களோட பேசலாம் பழகலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அவங்க பழகுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லக்னம் 3, 11ஆம் பாவங்கள் 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கும்போது அவங்க எல்லாத்தையுமே முதல்ல நட்பு ரீதியாக பார்க்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க எதிரிகள் மாதிரி தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது நம்ம ஜாதகத்தில் ஜாதக ரீதியாக எதிரி யார் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து இவங்க, அதாவது பிரியங்கா அவங்க எனக்கு தெரியாது, அவங்க யாருன்னா எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்ம விஜய் டிவியில் நான் அவங்கள பார்த்துருக்கேன், நிறைய ஷோஸில் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு பிரியங்கான்னு ஒருத்தங்களை தெரியும். அதே போல் தான் மணிமேகலை அவர்களையும் அவங்களையும் ஒவ்வொரு ஷோஸில் பார்த்துருக்கேன். அதனால் இந்த பொண்ணு மணிமேகலை அப்படின்னு எனக்கு தெரியும். நான் இவங்களுக்கும் சப்போர்ட் கிடையாது, அவங்களுக்கும் சப்போர்ட் கிடையாது. ஓகேங்களா? இப்போது பிரியங்கா சொல்கிறது சரியா, மணிமேகலை அவங்க சொல்கிறது சரியா, இவங்க 2 பேர்த்துக்குள்ளே சமரசம் பண்ணி வைக்கிறதுக்கும் நிறைய பேர் எல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா? அப்படி சமரசம் ஆயிடுவாங்களா, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாரும் பேசிகிட்ருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இவங்க 2 பேரும் எதிரிகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போது இதுக்கு ஒரு சொல்யூஷன், அதாவது ஒரு எதிரியால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது?
ஓகேங்களா? எதிரினாலே அவங்க நமக்கு ஏதோ ஒரு இடைஞ்சலையோ ஏதோ ஒரு கஷ்டத்தையோ தான் கொடுப்பாங்க. அந்த இடைஞ்சல்லிருந்தும் அந்த கஷ்டத்தில் இருந்தும் நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது? இப்போது மணிமேகலை பேசுனதில் பிரியங்காவுக்கு நிறையா மன வருத்தம். பிரியங்கா என்னென்னமோ சொல்கிறாங்க. மணிமேகலை ஒன்று பேசுனாங்க, ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, பிரியங்கா மோசம். மக்கள் சொல்கிறது பிரியங்காவே மோசம், அவங்க பாவனாவை பிரியங்கா தான் துரத்தி விட்டாங்க, சிவாங்கியை பிரியங்கா தான் துரத்தி விட்டாங்க, இன்னும் அவங்கள துரத்தி விட்டாங்க, இவங்கள துரத்தி விட்டாங்க, பிரியங்கா சரியில்லை, பிரியங்கா நினச்சது தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க, விஜய் டிவியை கைவசமாக வச்சுட்ருக்காங்க அப்படின்னு எல்லாரும் பேசுகிறப்போ பிரியங்காக்கு எவ்வளோ கோவமாக கடுப்பாக இருக்கும் இல்லையா? இந்த மணிமேகலை வாயை திறந்ததுனால தான் இத்தனை பிரச்சனை, இந்த நாள் நமக்கு பாரு எவ்வளோ பிரச்சனை, எப்படி தான் இந்த பிரச்சனையை தீர்க்கிறது அப்படின்னு பிரியங்கா யோசிச்சுட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு யோசனை. அவங்களுக்கு தான் நான் இந்த யோசனையை சொல்கிறேன். ஓகேங்களா? அதே போல் மணிமேகலைக்கு என்ன, இவங்க தேவையில்லாமல் அந்த ஷோவில் அவங்க ஏதோ பேசி நம்ம தானே ஆங்கரு, இவங்க ஆங்கர் மாதிரி எல்லாம் பேசி நம்மளோட இடத்தையே இவங்க பிடிச்சிட்டாங்களே, எனக்கு மரியாதை இல்லையே, எனக்கு தன்மானம் இருக்கே, என் தன்மானத்தை விட்டுட்டு, அதாவது அந்த ஷோவில் எவ்வளோ பணம் வந்திருக்கும், அதுக்கப்புறம் இன்னும் அதன் மூலமாக இன்னும் 2 ஷோஸ் கிடச்சதுன்னா எவ்வளோ பணம் வரும், அத்தனையும் விட்டுட்டு இந்த பிரியங்கானால தானே எனக்கு அதெல்லாம் போச்சு, நான் வந்துட்டேனே, எனக்கு இனிமேல் வேறு ஷோ கிடைக்குமா, அதுவும் அவ்வளோ விஜய் டிவி மாதிரி பெரிய டிவியில் நிறைய காசு வர்ற இடத்துலேருந்து நம்ம வந்துட்டோமே, இதெல்லாம் பிரியங்கானால தான் ஆச்சு, நம்ம எதிரி, இந்த எதிரியால் இன்னும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட போகிறோமோ அப்படின்லாம் மணிமேகலை நினைப்பாங்க இல்லைங்களா? அந்த எதிரியால் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி தீரும்? ஓகேங்களா? மணிமேகலைக்கு பிரியங்கா எதிரி, பிரியங்காவுக்கு மணிமேகலை எதிரி. அப்போ இந்த 2 எதிரிகளையும் எப்படி அவங்க பிரச்சனைகளை தீர்த்துக்குவாங்க? ஓகேங்களா? எப்படி தீர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பர்பான ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். யாருனாலையுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது. இப்படி ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ ஈஸியாக இந்த பிரச்சனை தீர்த்தர முடியும். அதாவது ஒரு நம்மளுடைய எதிரிகிட்ட இருந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா, அது ஏதோ நான் பயங்கர கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். நமக்கு எதிரினா அவங்க எவ்வளோ இடைஞ்சல், இப்போ இவங்களே வச்சுக்கோங்க, இவங்க 2 பேரும் இப்போ பிரியங்கானால மணிமேகலை எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க, தாங்க முடியாத மன உளைச்சல், அழறாங்க அவங்க, ஐயோ எனக்கு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு. அதே போல் பிரியங்காவுக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருக்கும். ஒரு தமிழ்நாடே பேசுது அவங்கள பற்றி, இப்போ மணிமேகலை இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு இப்படி பண்ணிடுச்சு இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு. அப்போது அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சலாக இருக்கும், எவ்வளோ கோபமாக இருக்கும் மணிமேகலை மேலே. அது அத்தனையும் ஒரு செகண்டில் தீர்த்தரலாமாங்க. எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரியல. என்ன அட்டகாசமான விஷயம் தெரியுமா? இது நான் சொல்லலை, நான் இது பார்த்தேன். அது பார்த்ததும் எனக்கு அவ்வளோ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ ஈஸியாக ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படிங்கிறப்போ நம்ம ஏன் இப்படி போட்டு, இந்த பிரியங்கா பொண்ணு ஏன் இவ்வளோ மன உளைச்சல் ஆகுது, மணிமேகலை பொண்ணு ஏன் இவ்வளோ மன உளைச்சல் ஆகுது, எனக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு யாராவது ஏதோ சங்கடப்படுத்திடுறப்போ நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி ஆகும். உங்களுக்கெல்லாம் கூட இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களை யாராவது ரொம்ப ஹர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு தாங்க முடியாமல் என்ன இப்படி பண்ணுறாங்க, எப்போலாம் இவங்ககிட்ட இருந்து நமக்கு பிரச்சனை வராமல் இருக்குமோ அப்படியெல்லாம் நினைப்பீங்கள்ல. அத்தனைக்கும் சூப்பர் ரெமெடிங்க அண்ணா சொல்லியிருக்காரு. நீங்கள் பாருங்கள், அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம பேசலாம். தொட்டாச்சி நீங்க செடி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரகசியம். தொட்டாச்சி நீங்க செடியை பொதுவாகவே நம்ம வீடுகள் என்ன பண்ண சொல்றோம், துளசி செடியை வளருங்க, பக்கத்திலேயே தொட்டாச்சி நீங்க சேர்த்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு நிகழ்ச்சியிலேயே நம்ம சொல்லியிருக்கோம். தொட்டாச்சி நீங்க செடிக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு நீங்க உங்களுக்கு எதிரி யார் எதிரியாக மாறி இருக்காங்களோ அவங்களால மிகப்பெரிய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வருதோ, அப்படி வந்தால் அதுதான் முக்கியமானது. அப்படி தொந்தரவு வருது அப்படின்னு சொன்னா அந்த தொட்டாச்சி நீங்க செடிக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டு மனசால அவருடைய பெயரை சொல்லுங்க, இவரால எனக்கு தொந்தரவு வருது, நான் ஒரு தவறும் செய்யல, அவரால் எனக்கு தொந்தரவு வருது, இந்த தொந்தரவு என்னை விட்டு விலகணும் மனசால நினைச்சுக்கோங்க. தொட்டாச்சி நீங்க செடிக்கு முன்னால அப்படி வேண்டிக்கிட்டு நீங்க மனசால நினைச்சுக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்துடைய சாறை தொட்டாச்சி நீங்க செடிக்கு முன்னால புழிஞ்சிட்டு வந்துடணும். மிகப்பெரிய ஆபத்துகளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்திலிருந்து, எதிரி துன்பத்திலிருந்து தப்பிப்பதற்கு தொட்டாச்சி நீங்க செடிக்கு முன்னால் நின்றுட்டு யாரால் தொந்தரவு வருது, ஆள் பேர் தெரியலனா எனக்கு இப்படி தொந்தரவு வருது, இந்த தொந்தரவுல இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு நீங்க மனதார வேண்டிக் கொண்டு அந்த எலுமிச்சம்பழத்தை 2 கட் பண்ணி சாறு முன்னால புழிஞ்சிட்டு வந்துருங்க. மிகப்பெரிய துன்பங்களிலிருந்து கூட நீங்கள் தப்பிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், சிரிக்காதீங்க, சிரிக்கக்கூடாது. யாராவது சிரிச்சிங்கன்னா அப்புறம் நான் உங்களுக்கு எதிரி ஆயிடுவேன். சிரிக்காதீங்க, யாரும் சிரிக்கக்கூடாது. ஓகேயா? என்ன ஒரு தீர்வு பார்த்தீங்களா? அட்டகாசமான தீர்வு. இந்த மாதிரி ஒரு தீர்வை இந்த உலகத்திலேயே யாருனாலையும் சொல்ல முடியாது.
சரியா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா எங்கேயாவது தொட்டாச்சி நீங்கள் செடியை பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, 2 எலுமிச்சம்பழம் ஓடி போய் மளிகை கடையில் 2 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அந்த தொட்டாச்சி நீங்கள் செடியை மேலே முழுக்க புழிஞ்சு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஒரு எதிரி கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேயா? சிரிக்காதீங்க. சிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அந்த தொட்டாச்சி நீங்கள் வேலை செய்யாது. அதனால் நம்ம அண்ணன் அவரை பார்த்தா அப்படியே படித்து ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி இருக்கார், டாக்டரேட் வாங்கின ப்ரொஃபஸர் மாதிரி. அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. எப்படி இதை சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ குழந்தைங்க மாதிரி நம்மலாம் ஒன்றுமே தெரியாத அப்பாவிங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒன்றுமே தெரியாது. நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே எல்லோரும் கேட்பாங்க. என்ன எவ்வளோ எதிரி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? சுக்ரீவன் இந்த மாதிரி எங்கள் அண்ணன் எனக்கு ராஜ்யத்தை கொடுக்காம கொடுமை பண்ணுறாரு, என்னை எதிரி மாதிரி நடத்துகிறாரு, தயவு செஞ்சு ராமபிரான் அவர்களே எங்கள் அண்ணனை ஜெயிச்சு எனக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ ராமரே போய் எதிரில் நின்று அவரை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து அம்பு விட்டு அவரை கொன்னுட்டு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கிறார். அப்போ எதிரி அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த விஷயத்துக்கு தொட்டாச்சி நீங்கள் செடி மேலே எலுமிச்சம்பழம் புழிஞ்சோன்னா நமக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சொல்கிறாங்க. அதையும் ஒரு சேனல் காட்டுது. அப்புறம் எதுக்கெல்லாம் நாங்கள்லாம் இப்படி புலம்பிகிட்டு இருக்கோம், இந்த பாவம் அந்த பாவம், இந்த கிரகம் அந்த கிரகம்னெல்லாம் சொல்லி ஜோசியம் சொல்லிகிட்டு இருக்கோம், கடவுள் எதுக்கு இருக்காரு, இதெல்லாம் தெரியலைங்க. தொட்டாச்சி நீங்கள் செடி மேலே எலுமிச்சம்பழம் புழிஞ்சா போதுமா? சரியா? திரும்பவும் சொல்கிறேன், சிரிக்காதீங்க. சரியா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.